அண்ணின்னு ஏன் சொல்றாங்க? த்ரிஷான்னு சொல்லுங்க, நடிகைன்னு சொல்லுங்க. அப்ப யாரு அவங்க சொன்னவங்க மேல ஏன் வழக்கு போடல? அவங்க தான் பவர் பாயிண்ட். அந்த பவர் பாயிண்ட டச் பண்ணுனா அப்படின்னா இங்க பிளாஸ்ட் தான். தோழியுடைய பேர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றீங்களே, உங்க மனைவியை பத்தி உங்களுடைய ரசிகர்கள் பேசுனாங்கல்ல, அதெல்லாம் ஒர்த்தே இல்லை. நீங்க அசிங்கமா இல்ல? மைக்க பார்த்து நின்னு பேசுறதுக்கு துப்பற்ற முதலமைச்சர் இன்னைக்கு அவருடைய துறை சார்ந்த நிர்வாகத்தை பிரிச்சு கொடுத்துட்டு 6 மணிக்கு மேல எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப். ஊரறிந்த ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை த்ரிஷா அப்படிங்கிற அந்த வார்த்தையை யாரும் ஒழிக்க கூடாது, யாரும் அதை பயன்படுத்த கூடாது அப்படின்னு. அது என்ன அப்படி ஒரு கண்டிஷனா? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் வணக்கம். கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம இருக்கோம். இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட முதல்ல இந்த கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக இந்த கைது எப்படி பாக்குறீங்க? இல்ல, திமுகவுக்கு இந்த மாதிரியான கைதுகள்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இதை கண்டு நாங்கள் அஞ்சு நடுங்க போகிறதும் கிடையாது. எங்களுக்கு எங்கள் இளம் தலைவர் ரோட் ஷோ போகிற மாதிரி அப்படியே ஹாய் சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு அவங்கள பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கும் ரொம்பவே மனசு திருப்தியாக இருக்கு. இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் தொடர்நடுங்கிகள் நாங்கள் கிடையாது. பிஜேபின்னு வாய திறந்து சொல்றதுக்கு கூட பயந்துகிட்டு இருக்கிறவங்க. பிஜேபி நயினார் அவர்கள் சொன்னப்ப அவங்கனால எதுவுமே கையாளாகாத தனமாக இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா திமுக அப்படின்ன உடனே எங்க பாசிசம் பாயாசம்னு சொல்றாரு இல்லையா, அந்த பாசிசத்தை தொட்டு பார்க்க சொல்லுங்க. பிஜேபின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதுக்கு கூட வக்கற்ற தவேக அரசு இன்னைக்கு இந்த கைது. நாங்க சிறை நிரப்பு போராட்டத்துக்கும் தயாரான திமுக இன்று ஓஜி திமுகவை பார்க்க போகின்றார்கள் தாவேகா. நீதிமன்றத்துல காவல்துறை தரப்புல சொல்ல முடியாத வார்த்தையை இரட்டை அர்த்தத்தோட பேசியிருக்கிறார்னு பதிவு பண்ணிருக்காங்க. நீதிமன்றத்துல காவல்துறை சொல்ல என்ன டேஷ்னு சொல்லிட்டாரா? நான் என்ன அதெல்லாம் இப்ப வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாரா? அவரு பேசுறப்ப எல்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்களே, சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு மக்கள் அவருடைய அந்த தற்கொலை கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னாலும் ரொம்ப எளிமையா எடுத்துக்கிட்டு போகக்கூடியவங்க. இவங்கனால ஒரு சின்ன வார்த்தை கூட தாங்கிக்க முடியல. அப்படிங்கும் பொழுது அவருடைய செங்கல்பட்டில் கோர்ட்ல தன்னுடைய மனைவி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் விருப்பமெல்லாம் கிடையாது. தனிப்பட்ட விமர்சனங்கள்லாம் பண்ணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அந்த பசங்க பிள்ளைங்களை பத்தி பேசும் பொழுது ஏன்னா எங்களுடைய இளம் தலைவர் அவர்களுடைய பையன் கான்வகேஷனுக்கு நான் எங்களுடைய தலைவர் குடும்பமே போயிருந்தப்போ இவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பேசும் பொழுது இது ஒரு பெரிய அபத்தத்துக்கு உள்ளான தமிழ்நாடாக இருக்கு இல்லைங்களா? அவருடைய குடும்பத்துல இருக்கிறவங்கள அந்த குழந்தைங்களுக்கு கூட போய் நிக்கிறதுக்கு வக்கற்ற ஒரு நபராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு அந்த குடும்ப நபரே அல்லாது ஒரு நட்பு வட்டம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு உயர கொடுத்துக்கிட்டு அந்த கூட்டமே இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்வோம் அப்படின்னு ரோட்ல இறங்குறாங்கல்ல. எந்த அடிப்படையில இந்த தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அரசு? என்ன இது வரைக்கும் நீங்க அந்த நடிகையை பற்றி பேசியது அப்படின்றத இந்த இடத்துல அப்படிதான் பேசினாரா? நடிகை பற்றி தான் பேசியிருக்காருன்றத நடிகை பத்தி நாங்க குறிப்பிடணும். ஆர்ப்பாட்டத்துக்கும் நடிகைக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஆர்ப்பாட்டத்துல நாங்க நடிகையை பத்தி பேசணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? எங்களுக்கு அந்த எந்த அவசியமும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஊரறிந்த ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை அந்த குரல், அந்த வார்த்தை த்ரிஷா அப்படிங்கிற அந்த வார்த்தையை யாரும் ஒழிக்க கூடாது, யாரும் அதை பயன்படுத்த கூடாது அப்படின்னு. அது என்ன அப்படி ஒரு கண்டிஷன்? அவங்க என்ன 70 ஆண்டு காலம் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள்
அவங்க போராட்டத்துல இருந்து த்ரிஷா த்ரிஷான்னு கத்துறாங்கன்னா இதுதான் திமுகவுடைய 70 ஆண்டு கால பாரம்பரியமா? 70 ஆண்டு பாரம்பரிய தொண்டர்கள் மட்டும் இல்லைங்க, அங்க கோடி நம்மளுடைய விவசாயிகளும் அங்கதான் இருந்தாங்க. சரிங்களா? பப்ளிக் யாராக வேணாலும் இருந்திருக்கலாம், எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்த கூட்டணி கட்சிகளாகவும் இருந்திருக்கலாம், யாராகத்தான் இருக்கட்டும். இதுல என்ன ரகசியம் இருக்கு? நீங்க வெக்கமே இல்லாம கல்யாண மண்டபத்துக்கு ஒன்னா போகிறீங்க, நான் கேக் கட் பண்ண மாட்டேன் சட்டமன்றத்துல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நைட்டு கேக் கட் பண்றீங்க, அதெல்லாம் வெளியிடுறாங்கல்ல த்ரிஷா அவர்கள், அவங்கள நிப்பாட்ட சொல்லுவீங்களா நீங்க? எனக்காவது அதை சொல்லியிருக்கீங்களா நீங்க? அதெல்லாம் எதுவுமே நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க இதை வெளியிடாதமா, இப்படி எல்லாம் விமர்சனம் வருது அப்படின்னு நீங்க எந்த ஒரு கட்டுக்கோப்பாகவும் இல்லை. ஆனா தொடர்ந்து எந்த விமர்சனமும் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப அராஜகம் பண்றாங்க அப்படிங்கிறது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. இல்ல, ரொம்ப அமைச்சர்களை ரொம்ப ஒருமையில கொச்சையா பேசியிருக்காரு. நீங்க அந்த காணொலியை பாத்தீங்களா? நீங்களும் அங்க இருந்தீங்களா? திருடர் மாதிரி ஓடுறாரு அப்படின்றாரு, திருடர் மாதிரி ஓடுறாருன்றாரு அமைச்சர் புஷானந்த் அவர்களை. அப்படி பேசக்கூடாது இல்லையா? ஒரு அமைச்சர், அவர் எதிர்கட்சி தலைவர். திருட்டு லாட்டரி வித்தவங்க அப்படின்றாருங்க, திருட்டு விசிறி வித்தவங்கன்றாருங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க, காவேரியில அப்படிங்கிறது தெளிவா சொல்லிட்டாரு. சரிங்களா? அதுக்கு நீங்க டபுள் மீனிங்ல பேசுறது, சட்டமன்ற மரபை தாண்டி நீங்க காணோம்னு தேடுறது, இவிஎம் மிஷின்ல தான் இன்னைக்கு ஃபால்ட் இருக்க போகுது, நீங்க உங்க பாசிசத்தோட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு கள்ள உறவோட இன்னைக்கு நீங்க எல்லா வேலைகளும் சித்து விளையாட்டுகள் எல்லாம் காட்டிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாம போயிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கே பாஜக கிட்ட கெஞ்சினாங்கன்னு நம்ம பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் சொன்னார்ல, அப்ப ஏன் வாயை திறக்கல? எப்படி நீங்க எங்களை பத்தி விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஏன் சொல்லவே இல்லை? பாஜக எது சொன்னாலும் மறுப்பு தெரிவிக்கிறது இல்ல, ஒரு கண்ணை கூட அசைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எல்லாமே திமுக மட்டும்தான், அப்ப திமுகவை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் கூட்டு களவாணிகளாக இருக்காங்களா அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஐயமாக இருக்கு. இல்ல, எதுவாக இருந்தாலும் அமைச்சர்கள் அப்படி பேசலாமான்ற, திருடர்களோட ஒப்பிட்டு பேசுறது, என்ன பேசிட்டாங்க, எப்படி பேசினாங்க நீங்க சொல்லுங்க. திருடன்றாங்க, திருட மாதிரி ஓடுறாருன்றாங்க அமைச்சர் திருட மாதிரி ஓடுறாரு அப்படின்றாரு. ஆமா, உண்மையை தானே சொல்றாரு. அமைச்சர்கள் எப்படி ஓடுறாங்க? அந்த அம்மா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு தொழில் புரிந்துணர்வு நாங்க ஈர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஏன் மைக்க கண்ட அந்த அம்மாவும் விசேஷ வீட்டுல ஓடுனாங்க, புஷி ஆனந்தும் ஓடுறாங்க. எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு இப்ப ஓடு 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 ஓடுன்னு, அதே மாதிரி இப்போ அவங்களுடைய அமைச்சர்கள் ஓடுன்னு ஓடுறாங்க. மைக்க பார்த்து நின்னு பேசுறதுக்கு துப்பற்ற முதலமைச்சர் இன்னைக்கு அவருடைய துறை சார்ந்த நிர்வாகத்தை பிரிச்சு கொடுத்துட்டு 6 மணிக்கு மேல எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப். ஏங்க, முதலமைச்சர் அப்படிங்கிறவங்க 24/7 ஒர்க் பண்ணணுங்க. இப்படி எல்லாம் நான் இந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் இருப்பேன், அது வரைக்கும் நான் தயிர் சாப்பாடு கொண்டு நானே சாப்பாடு கொண்டு நானே என் கையால எடுத்து சாப்பிட்டேன். இப்படியான முதலமைச்சர் ஏன் பிரிச்சு கொடுக்கறாரு? அப்ப 24/7 நீங்க ஒர்க் பண்ணல அப்படின்னு தானே அர்த்தம். நீங்களே பேசும்போது மன்னிக்கணும், நீங்களே பேசும்போது விமர்சனம் வைக்கலாம், ஆனால் மீண்டும் மீண்டும் முதலமைச்சரை துப்பற்ற முதலமைச்சர் சொல்றீங்க. அது நாகரிகமான செயல் தான். அவர் முதலமைச்சர் இல்லையா? கவனமா இருக்கணும் இல்லையா? அநாகரிகமாக இப்போ அரசியல் போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் இவ்வளவு கீழ்த்தரமாக இந்த தமிழ்நாட்டில் நடக்காத அரசியல் தற்பொழுது போய்கிட்டு இருக்கு. நீங்க உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்க அது அநாகரிகமாக இருக்கு அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். அதுக்கு என்ன பின்விளைவுகளாக இருந்தாலும் நாங்க சந்திக்க தயாராக இருக்கின்றோம். ஏன்னா டேஷ் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு நீங்க பேசுறீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நீங்க பாட்டு பாடுறீங்க, அதே மாதிரி நாங்க பாட்டு பாடினா எங்களை கைது பண்ணணுங்கிறீங்க. நாங்க ஒண்ணுதான் கேட்டுக்கிறோம், பிஞ்சு குழந்தைகள் தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்புணர்வு செய்து ஆங்காங்கே அதுலயும் குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு பாதுகாப்பு தாவேக்கானால மட்டும்தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. தாவேக்கா நிர்வாகிகள்னால மட்டும்தான் இன்னைக்கு பாலியல் வன்புணர்வு வழக்குகள் அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ நீங்க அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க?
தரக்குறைவாக இன்னைக்கு ஒரு ஆந்திர முதலமைச்சர் எம்பிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை ஏளனப்படுத்துறாங்க. உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அப்படியே சிரிக்கிறாரு. நமட்டு சிரிப்பு எவ்வளவு அவமானங்களை தமிழ்நாடு சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஹேர் அளவுக்கு கூட உங்களுக்கு அதுல ஒரு சின்ன அவமானம் இல்லாத மாதிரி நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தோழியுடைய பெயர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றீங்களே. உங்க மனைவியை பத்தி உங்களுடைய ரசிகர்கள் பேசுனாங்கல்ல, நீங்க எங்கேயாவது பேசாதீங்க. தனி விமர்சனம் வேண்டாம். என் குடும்பத்தை பத்தி நீங்க உங்க குடும்பமா நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை நீங்க மதிச்சீங்களா? அதெல்லாம் ஒர்த்தே இல்லை. நீங்க அசிங்கமா இல்ல? ஒரு ஆம்பளை தான் கட்டிய இன்ன வரைக்கும் டைவர்ஸ் ஆகாத ஒரு பெண்மணி 2 குழந்தைங்களையும் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சிங்கிள் பேரண்டா பாத்துக்கிட்டு இருக்க அந்த லேடிய ஒர்த் இல்லைன்னு சொல்றீங்களே. நீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன யோக்கியம் இருக்கு? நீங்க எல்லாம் மன்னிக்கணும். காணொலியில மீண்டும் முதலமைச்சருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறோமே, பேசுறதுக்கு யாரு இல்லையா? சரி, ஓகேங்க, ஓகே, நீங்க சொல்றதுக்கே வரேன். இன்னைக்கு தாவேக்கா எதுக்காக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தாங்க? நீங்க தண்ணி கொண்டு வர நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காக நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நாங்களா பெண்களை இழிவாக பேசிவிட்டார் உதயநிதி, இனி ஆபாச நிதின்றாங்க. உதயநிதி இனி ஆபாச நிதி, பெண்களை இழிவாக பேசினாங்க. என்ன ஆபாசமா பேசினாங்க? எதை பத்தி ஆபாசமா பேசினாங்க? என்ன விஷயம் சொன்னாங்க? நாங்க காவேரிக்குன்னு சொல்றோம். காவேரி மேகதாது அணை கட்டக்கூடாது, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுங்க, சரிங்களா? விவசாயிகள் வயிற்றுல அடிக்காதீங்க, தொடர்ந்து அதுக்கான நடவடிக்கை எடுங்க, அனைத்து கட்சி கூட்டம் போடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். தண்ணி வர்றது ஏங்க, கூட்டத்துல ஒருத்தர் கத்துறாங்க, பல பேர் பல விதமா கத்ததான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் தோல்வி விட்டுறதற்கு ஆமா நான் தான் அது தார்மீகமாக பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னவர், புரியுதுங்களா? பல விஷயங்கள் பல பப்ளிக்ல நடக்கத்தான் செய்யும். நீங்க நடத்துறதான் அவங்க அம்பலப்படுத்துறாங்க. நீங்க ஒண்ணு மறைச்சு திரைமறை இலைமறை காயாக வச்சிருக்கிறத யாரும் அவங்க வெளிப்படுத்தல, நீங்க வெளிப்படுத்துறீங்க. த்ரிஷா அவர்கள் பதிவு செய்கிறார், புரியுதுங்களா? அதத்தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஏன் உங்களுடைய தற்குறிகள் அணில்கள் சொல்றாங்களே, அணில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அண்ணி கொஞ்சம் கம்முன்னு இருங்க அண்ணி, நீங்க எதையாவது ஒண்ணு போட்டுறாதீங்க அண்ணி, எல்லாம் விமர்சனம் பண்றாங்க, எங்களால பதில் சொல்ல முடியல. அந்த அந்த பேச்சுக்கள்லாம் நீங்க பாத்திருக்கீங்கல்ல, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த கமெண்ட்ஸுக்காக அவங்களுடைய தொண்டர்களை, தாவேகா தொண்டர்களை எங்காவது அரெஸ்ட் பண்ணாங்களா? ஏன் அரெஸ்ட் பண்ணல? அண்ணின்னு ஏன் சொல்றாங்க? கிருஷான்னு சொல்லுங்க, நடிகைன்னு சொல்லுங்க, ஏன் அண்ணின்னு சொல்றாங்க? அண்ணி நீங்க கம்முன்னு இருங்க அண்ணி அப்படி. அவங்களுடைய த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ளார போறப்ப அண்ணனை கேட்டேன்னு சொல்லுங்க, விஜய கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப யாரு அவங்க சொந்தவங்க மேல ஏன் வழக்கு போடல? சமூக வலைத்தளங்களில் யாரோ ஒரு நபர் எழுதுவதும் பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு ஒரு நபர் பேசுவதும் ஒன்றா? இந்த ஒப்பிக தப்பா இல்லையா? அப்பட்டமா இல்லையா? நீங்களும் ஒரு பெண் தானே அப்படின்னு கேட்பாங்களே, நீங்களும் ஒரு பெண் தானே, நீங்களும் அரசியல்ல பெண் ஆளுமையா இருக்கீங்க. இல்ல எதிர்கால முதலமைச்சராக்க போறாங்களா அவங்களுடைய கட்சியில? எங்களுடைய RS பாரதி அண்ணன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சராக்க போறாரா, பிரதமர் ஆக்க போறாரா, இல்ல பிரதமராகவே ஆயிட்டாங்களா? பல விமர்சனம் இது வரைக்கும் திரைத்துறையில இவங்க விமர்சனங்கள்லாம் வந்தது இல்லையா? இவங்க பார்த்துக்கிட்டது இல்லையா? அதெல்லாம் கடந்துதானே பொது வாழ்க்கை. அப்படின்னா என்னுடைய பேஜ்ல போய் பாருங்க, என்னுடைய வீடியோ நான் சென்னை பாலன் இல்லம்ல இருந்தப்போ அங்க எடுக்கப்பட்ட பேட்டி ஸ்பீடப் பண்ணி அது நான் ஆக்ரோஷமா பேசுற மாதிரி சித்தரிச்சு போட்டு பல லட்சம் 25 லட்சம் டிவிகே ஃபேன்ஸ்ங்கிற அந்த பேஜ்ல போட்டிருக்காங்களே. அப்போ எந்த பெண்ணாக அவங்க மதிச்சாங்க? எங்க முதல்வர் விஜய் அவர்களுடைய மனைவியவே பாத்தீங்க அப்படின்னா அவங்க மதிக்கிறது. தற்குறிகள் அந்த தாவேகா தொண்டர்கள் எந்த விதத்திலையும் அவங்கள மதிக்காம அவ்வளோ இழிவுபடுத்துறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு பெண் மேல என்னடா கரிசனம்? அடாடாடாடா, இவங்களோட நடிப்பும் நாடகமும் அவங்கதான் பவர் பாயிண்ட். அந்த பவர் பாயிண்ட டச் பண்ணுனா அப்படின்னா இங்க பிளாஸ்ட் தான். அதான தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு.
இந்த கைதை தொடர்ந்து சிறை அப்படின்னு என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்து? இல்ல, சிறைக்கு அஞ்சக்கூடிய திமுக இது கிடையாது. தொடர்ந்து லாக்அப் டெத் நடத்துது. ஒரு சாரி கிடையாது, நீதி வேண்டும் தான் அப்படின்னு சொன்னவரு எங்கேயோ காணாம போயிட்டாரு. டாஸ்மாக்கு பாட்டு பாடினவரே காணாம போயிட்டாரு. குட்கா வழக்குல தன்னுடைய தாவேகா நிர்வாகியை கைது பண்ணாம அப்பாவியை கைது பண்ணி 19 இடத்துல அடிபட்டு செத்தது. அதை பத்தி பேசுறதுக்கு வாயை திறக்காத சிஎம். பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சேலம்ல ஆகட்டும், எம்எல்ஏ சரவணன் அவங்க தொகுதியிலே ஆகட்டும், அதுவும் எவ்வளோ வக்கரமாக எவ்வளோ கொடூரமாக அந்த பெண் பிள்ளைகள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்திலாம் நீங்க வருத்தம் தெரிவிக்கிறேன்னு எங்கேயாவது சொன்னீங்களா? மக்களுக்கான திட்டம் ஏதாவது கொண்டு வர ஐடியா இருக்கா சார் சிஎம் அங்கிளுக்கு? மக்கள் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம தேர்தலுக்கு முன்பாக சொன்னோம், அதெல்லாம் நான் கொண்டு வர போறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்னாவது அறிவிச்சாரா? திமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதே வேலையா போச்சு. காஞ்சிபுரம் போக வேண்டியது, நாங்க கொடுத்த இண்டஸ்ட்ரியல்ல கொண்டு போய் ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டியது, மெட்ரோல கொண்டு போய் ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியது, நாங்க கொடுத்த பேக்ல நாங்க தான் திருக்குறள் எழுதணும்னு ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியது, நாங்க கட்டின ஸ்கூலுக்கு போய் நீங்க உட்கார்ந்து ஆய்வு பண்றீங்க. நீங்க விமர்சனம் வைங்க, காட்டமா வைங்க. திமுகவினருக்கு என்ன பிரச்சனை? ஒரு முதலமைச்சரை அல்லது அமைச்சர்களை மரியாதையாக பேசுறது என்னங்க பிரச்சனை? அப்படி என்ன ஈகோங்க இருக்கு? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க, புதுசா வந்திருக்காங்க. எங்களுக்கு இன்ன வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப என்ன மாசம் ஆச்சு? ஆகஸ்ட் மந்த் 3 மாசம் ஆயிருச்சுங்களா? 3 மாசம் ஆகியும் நீங்க எந்த ஒரு அனுபவமும் எடுத்துக்கொள்ளாத, அதாவது அவங்க பயிற்சி பெறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அதிகாரிகளை கூப்பிட்டு என்னன்னு எப்படி பண்ணணும்னு நீங்க ஒரு வாரம் நீங்க ட்ரைனிங் எடுத்திருந்தாலே போதும். ஆனா தொடர்ந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பள்ளிகளுக்குள்ளார போய் டிவிக்கேன்னு கத்த விட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக சொல்றீங்க? பிஞ்சு எதுக்குங்க? ஏங்க எலெக்ஷனுக்கு எலக்டோரல் நீங்க ஏன் மரியாதை கொடுக்க மாட்டீங்கன்ற தவற சுட்டி காட்டுங்க. 18 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பிலோ 18 இருக்கக்கூடியவர்கள் தேர்தலை பத்தி எந்த விஷயமும் அறியாதவர்கள், அவங்களுக்கு பக்குவம் இல்லை அப்படின்னு தான் above 18 ஓட்டிங்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓட்டர்ஸ் ஆகிறது above 18. அப்போ நீங்க எதுக்காக ஸ்கூலுக்கு உள்ளார போய் நீங்க உள்ளார போட்டோ மாட்டுறேங்கிறது, அவங்களுக்கு விஜய் படம் போட்ட புத்தகங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இதெல்லாம் எதுக்காக நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எந்த அமைச்சராவது ஏங்க சிடி நிர்மல்குமார் என்ன எவ்வளவு கேவலமாக எவ்வளவு இழிவாக பேசுறாரு? முன்னாள் முதலமைச்சர்னு யாரையாவது மதிச்சாங்களா? முதல்வர் ஆகட்டும், முன்னாள் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர், முன்னாள் முதல்வரையோ எதிர்கட்சி தலைவரையோ ஏதாவது சொல்றாங்களா? எங்களுடைய கட்சி எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியுங்க. நீங்க ஏங்க எங்க கட்சியை நீங்க சுய பரிசோதனை பண்ணுங்க. ஒவ்வொரு அமைச்சரும் அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு நீங்க சுய பரிசோதனை பண்ணுங்க. எங்களுடைய கட்சியை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தொண்டர்கள் மனம் அறிந்து எங்களுடைய கழக தலைவர் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை. அமைச்சர்கள் முட்டாளுங்கிறது ஆதவ அர்ஜுனா பேசினப்ப எல்லாம் அவங்க கருத்து சுதந்திரம்னு தள்ளி நாகரிகமா கருதி தானே போனாரு எங்களுடைய கழக தலைவர். முட்டாள் முதலமைச்சர்னா சொல்லலையா? இவங்களெல்லாம் இப்ப நாங்க பேசுறதுல என்ன தவறு இருக்கு? எந்த விதத்துல மக்களை அவங்க ஒரு கரிசனத்தோட பாக்குறாங்க? எங்கேயுமே இல்ல. மக்களை எந்த இடத்துலயும் மக்களுக்கான ஒரு திட்டம்னு கொண்டு வர்றது கிடையாது. ஈபிக்காக வேண்டி அவங்கெல்லாம் மக்கள் போராடிட்டு இருக்காங்களே ரோட்ல, அதெல்லாம் திமுக தூண்டி விட்டது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள் சண்முகம் தோழரானாலும் சரி, வீரபாண்டியன் தோழரானாலும் சரி, விசிகாவுடைய அந்த திருமா உட்பட எல்லோருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க செவி சாய்க்கலாம் இல்லையா? தமிழ்நாட்டுல கருத்துரிமைங்கிறது செத்துக்கிட்டு இருக்கு. யாரும் எதையும் பேசிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இவங்க மட்டும் பேசணும், இவங்க மட்டும் ரீல்ஸ் போடுவாங்க, இவங்க போடுற ரீல்ஸ் மட்டும் தான் பார்க்கணும், வேற யாரும் எதையும் கண்டென்ட் கொடுத்துடக்கூடாது, கண்டென்ட்டை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திடக்கூடாது. அதுக்காக எல்லா இடத்துலயும் நாங்க தடை போடுவோம், நீங்க யாரும் பேசிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக தாவேகா அவங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லல மேடம். ரெண்டே ரெண்டு தான் அவங்க என்ன சொல்றாங்க, முதலமைச்சருடைய தனிப்பட்ட
வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது, அமைச்சர்களை மரியாதையா பேசணும், இவ்வளவுதான். சரிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்க பேசலீங்க, நீங்க கண்டென்ட் கொடுக்காதீங்க சரிங்களா. கேக் கட்டிங் போட்டோ போடாதீங்க, கல்யாணத்துக்கு 2 பேரும் ஒன்னா போகாதீங்க ஓகேங்களா, ஃபங்க்ஷனுக்கு ஒன்னா போகாதீங்க, அவங்க இவங்களை பத்தி வந்து ஒரு போஸ்ட் போட வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க மாறவே மாட்டீங்களா மேடம்? மாறவே மாட்டீங்களா? பேச வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு, எதிர்கட்சி தலைவர் எவ்வளவோ பேசலாம், நாங்களும் அதை தாங்க பேசுறோம். மாறுற மாதிரி தெரியலையே. நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ளார பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு இவங்க உள்ள வந்துட்டா இவங்கள கேள்வி கேட்பாங்க, நாளைக்கு வந்து இவங்களுக்கு எதிரான கண்டென்ட் சட்டமன்றத்துக்குள்ளார வந்துரும் அப்படின்னு சீப்பை ஒழிச்சு வைக்கும் வண்ணம் எங்களுடைய அண்ணனை வந்து கைது செஞ்சுட்டா நாளைக்கு சட்டமன்றத்துல நம்மளுடைய அங்க போஸ்டிங் தான் போகும், என்ன போஸ்ட் வேணாலும் போட்டுக்கலாம் ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டால அப்படிங்கறக்காக தானே எங்க அண்ணனை கைது பண்ணீங்க. உங்க கூட்டம் மாதிரி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் கீழ்த்தரமான ஆட்களை எல்லாம் வந்து இந்த கம்பு சுத்துறவங்க, கம்பு அடிச்சவங்க, மதுரையில லேடி அமைச்சர் இருக்காங்களே அந்த வேர்டெல்லாம் எனக்கு கூசுது, அப்படிலாம் உட்கார வைக்கன்னு சொன்னவங்க சரிங்களா. இங்க வந்து எங்களுடைய ஈரோடு மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட அமைச்சர் அவங்களும் லேடி தான், அவங்க வந்துட்டு திடீர்னு வந்து சாயப்பட்டறையெல்லாம் இழுத்து மூடினாங்க, திடீர்னு சாயப்பட்டறையெல்லாம் மறுபடியும் ஓடுது. அதுக்கான காரணம் என்ன? ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ ஊழல் எல்லாம் ஒழிஞ்சிருச்சா? பயங்கர கமிஷன்ல போய்கிட்டு இருக்கே. அப்ப இவங்கெல்லாம் செய்யற தப்ப நாங்க சொல்லிதானே தீருவோம். லேடிஸ் வந்து லேடி அமைச்சரு, இவங்க பரிதாபம், இவங்களுக்கு ஹனிமூன் பீரியடு, அதனால இவங்களை பத்தில நாங்க எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னா எத்தனை நாளைக்கு எங்களை வாய் மூடிட்டு இருக்க சொல்றீங்க? அவங்களுடைய கவர்னன்ஸ் சரியில்லை அப்படின்னா நாங்க சுட்டி காட்டதான் செய்வோம். தொடர்ந்து இது எங்களுடைய தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டேதான் இருப்போம். நிறைவான கேள்வி, இந்த கைதுக்கு பிறகாவது மாற்றம் ஏற்படுமா? மாறுவீங்களா? வார்த்தை கவனமா பயன்படுத்துவீங்களா? எதிர்வினை நீங்க ஆக்ஷன் இருந்தா ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். நாங்க எங்களுக்கு பாடம் எடுத்து நாங்க மாறுவீங்களா, நீங்க மாத்திப்பீங்களா அப்படின்னு எங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு இங்க தமிழ்நாட்டில் யாருக்கும் அந்த அனுபவம் கிடையாது. எங்களுடைய இளம் கலைஞர் உதயநிதி அவர்களுடைய வழி நின்று நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். இதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய தொண்டர்கள் திமுகவில் இல்லை, தொடர்நடுங்கிகள் நாங்கள் கிடையாது. சிறை நிரப்பு போராட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக முன்னெடுப்போம். நன்றி நன்றி நன்றி, இணைந்ததற்கு நன்றி. நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.